السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل يا أيها الناس إني رسول الله إليكم جميعا الذي له ملك السماوات والأرض لا إله إلا هو يحيي ويميت فآمنوا بالله ورسوله النبي الأمي الذي يؤمن بالله وكلماته واتبعوه لعلكم تهتدون. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. நபியை நீர் கூறுவீராக, மக்களே, நிச்சயமாக நான் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹுடைய தூதுவராக வந்திருக்கிறேன். அந்த அல்லாஹுக்கு தான் வானம் வையகத்தினுடைய அரசாட்சி இருக்கிறது. வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர்த்து யாரும் இல்லை. அவன்தான் உயிரை தருகிறான், மரணத்தையும் தருகிறான். அல்லாஹுவையும் அல்லாஹுடைய திருத்தூதரையும் நீங்கள் நம்புங்கள், விசுவாசியுங்கள். அவர்கள் நபியாக இருக்கிறார்கள், எழுத படிக்க தெரியாதவராக இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய திருமார்க்குகளையும் ஈமான் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். எனவே நீங்கள் வத்தபியூ, அவரை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லக்கும் தகுத்ததும், அப்போது நீங்கள் நல்வழி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா அல்-ஆராஃப் 7ஆம் அத்தியாயத்தில் 158ஆம் வசனமாக பதிவு செய்திருக்கிறார். ஒரு அற்புதமான வசனம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்கள் மோமின்களுக்கு மட்டும் இறைத்தூதராக, உலக மக்கள் யாவருக்கும் அவர்கள் இறைத்தூதராக வந்துவித்தார். எப்போது உலக மக்கள் அனைவருக்கும் இறைத்தூதராக வந்துவித்தார்களோ கியாமத் நாள் வரை அவர்கள் தான் தூதுவராக இருக்கிறார். அவர் இறுதி தூதுவராக. அவர்களுக்கு பின்னால் எந்த ஒரு தூதுவரும் வரப்படுவது கிடையாது. காத்தமுன் நபி என்று குர்ஆனிலே வேறு இடத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நபிமார்களிலே இறுதியானவர், முத்தரையானவர். எனவே தான் இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறுதியிட்டு உறுதியாக சொல்லிவிட்டான், நபியை நீங்கள் கூறுவீர்களாக மக்களை பாருங்கள். மக்களே, அத்தனை மக்களுக்கு, உலக மக்கள் அனைவர் யாவருக்கும் நான் இறைத்தூதராக இருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தன்னை பற்றி வர்ணிக்கிறான். வர்ணித்த கையோடு அந்த வசனத்தை எப்படி முடிவு செய்கிறான் என்றால், எனவே நீங்கள் அந்த நபியை பின்பற்றுங்கள், இப்போதான் நீங்கள் நல்வழி பெறுவீர்கள் என்று அந்த வசனத்தை நிறைவு செய்கிறார். நாம் பார்க்கிறோம், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களும் முஸ்லிம்களுக்கு மட்டும் இறைத்தூதராக, மாறாக அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் இருக்கின்றனவே, அவர்கள் வகுத்து தந்த நெறிமுறைகள் இருக்கின்றனவே, எல்லாமே எல்லா மக்களுக்கும் அது பொதுவானதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். சத்தியத்தை கொடுத்தார்கள், சமாதானத்தை கொடுத்தார்கள், சமத்துவத்தை கொடுத்தார்கள், சகோதரத்துவத்தை கொடுத்தார்கள், சமநீதியை கொடுத்தார்கள். எல்லோருக்கும் பொதுவான ஒரு விஷயத்தானே. மத நல்லிணக்கத்தை கொடுத்தார்கள், மனித நேயத்தை கொடுத்தார்கள், உண்மை உரைக்கும்படி பேசினார்கள், பரிசுத்த வாழ்க்கை வாழும்படி நமக்கு போதித்தார்கள், உற்றார் உறவினரோடு ஒட்டி வாழும்படி அவர்கள் போதித்தார்கள். இதெல்லாம் முஸ்லிம்களுக்கு மட்டும் பிடித்தானதா? அப்படியானால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள் அனைத்துமே மூமின்களுக்கும் குறித்து அத்தனை மக்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம். யாரெல்லாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக கொள்கிறார்களோ எல்லோரும் நல்வழி பெறுவார்கள் என்பதுதான். அதைத்தான் அல்லாஹ் இங்கே பறை அறிவிப்பாக அறிவிப்பு செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது ரப்புல் ஆலமீன் என்கிறான், அகிலத்தாரின் இரட்சகன் என்கிறான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்தும் போது ரஹ்மத்துல் ஆலமீன் என்கிறான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருள்கொடையாகவே தவிர உங்களை நாம் அனுப்பவில்லை என்று கூறுவோம். சற்று யோசித்து பாருங்கள். ரப்புல் ஆலமீன் அவன் தான், அல்லாஹ் தான், அதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. நம்மை போஷிப்பவன், நம்மை இரட்சிப்பவன், நம்மை பரிபாலிப்பவன் அந்த இறைவன் தான், அந்த ஒரே இறைவன் தான். நமக்கு வாழ்க்கையை தரக்கூடியவன், நமக்கு உஜீவனத்தை தரக்கூடியவன், நமக்கு கண்ணியம் கௌரவத்தை தரக்கூடியவன் எல்லாம் அந்த அல்லாஹ்.
ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் பேசும்போது ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருட்கொடை என்று கூறுகிறார். அவர் ஒரு அருட்கொடையாக திகழ்ந்தார். கிருபையுள்ள இறைத்தூதராக அவர்கள் இருந்தார். கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பேசினார்களா இல்லையா? நீங்கள் பிறருடைய கஷ்டத்தை சுமந்து கொள்கிறீர்கள், ஊருக்கு வரக்கூடிய விருந்தினரை நீங்கள் உபசரிக்கிறீர்கள், பிறருக்கு ஏதாவது துன்பங்கள் என்றால் அந்த துன்பங்களை நீங்கள் கையில் எடுத்துக் கொள்கிறீர்கள். ஒருவரோடு ஒட்டி வாழ்கிறீர்கள். எந்த காலத்திலையும் அல்லாஹ் உங்களை வருத்தப்படுத்த மாட்டான், வேதனைப்படுத்த மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான். கல்லாராய் யூசிகல்லாஹு அபதா என்று சொன்னார். அப்படியானால் கதீஜா நாயகி அவர்கள் ஒரு 4-5 வாக்கியங்கள் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பண்புகளை அவர்கள் தெல்ல தெளிவாக எடுத்து சொல்கிறார். அந்த முறையில் தான் வாழ்ந்தார். முஸ்லிம்களுக்கு மட்டும் அவர்கள் கிருபையாக இருக்கவில்லை, முஸ்லிம் அல்லாதவர்களும் அவர்கள் கிருபையாக இருந்தார். நாம் பலமுறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான், ஒரு வயோதிக பெண்மணி ஊரை விட்டு வெளியே போகிற போது தம்முடைய அந்த லக்கேஜுகளை எடுத்து செல்லுகிற போது அவரால் தூக்கி செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மா உங்களால் இதை நீங்கள் எடுத்து செல்ல முடியவில்லை, நான் இதை சுமந்து வருகிறேன் என்று சுமந்து போகிறார். அந்த பெண்களிடத்தில் நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்கிற போது அவர்கள் சொல்கிறார்கள், இங்கே முகமது என்று ஒருவர் வந்திருக்கிறார்கள், அவர் ஏதோ ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணுகிறார், அவருடைய பிரச்சாரம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை, அவர் அந்த பிரச்சாரத்தின் காரணமாக மக்களுக்கு மத்தியில் பிளவு ஏற்படுகிறது என்று சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாய்க்கு வந்தபடி பேசுகிறார். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அவருடைய லக்கேஜுகளை சுமந்து கொண்டு போகிறார். வீடு வந்து ஒரு இடத்திற்கு வந்து சேர்கிறார்கள். அங்கே சென்று அந்த லக்கேஜுகளை இறக்கி வைக்கிறார்கள். அந்த வயோதிக பெண்மணி இந்த மயானத்தில், இந்த வெட்ட வெளியில், இந்த வெயிலில் எனக்கு நீங்கள் உதவ வந்திருக்கிறீர்கள், நீங்கள் யார் பெற்ற மகன் என்று கேட்கிற போது தான் அப்போதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை பெற்றுக்கொள்வார்கள். அப்துல்லா முகமது, எந்த முகமதை பற்றி தாங்கள் ஏசி பேசிக்கொண்டு வந்தீர்களோ, நீங்கள் கடுமையான முறையில் குறைத்து பேசிக்கொண்டு வந்திருக்கிற முகமது நாதான் என்ற உடனே அந்த அம்மணி அவர்கள் கண்ணீர் ஊற்றுகிறார். இவ்வளவு தூரம் நான் பேசுகிறேன், கொஞ்சம் கூட நீங்கள் அதனுடைய ரியாக்ஷனை காண்பிக்காமல் ஒரு பெத்த மகனை போன்று என் கூடவே வந்து நீங்கள் உதவுகிறீர்கள் என்றால் நீங்கள் உண்மை தூதராகத்தான், சத்திய தூதராகத்தான் இருக்க முடியும். காரணம் அவர்கள் சத்தியத்தையே கொடுத்தார், உண்மையை கொடுத்தார். இது ஒரு உதாரணம் தான் அன்பான பிறகு. இது போன்ற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உதாரணம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள் அத்தனை, அவர்களுடைய செயல்பாடுகள் அத்தனை அது மூமின்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, மூமின்கள் அல்லாதவர்கள் அத்தனை பேருக்கும் சொந்தமானது. எனவேதான் இந்த ஆயத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கும் போது யா அய்யுஹன் நாஸ் என்று ஆரம்பிக்கிறார். மக்களே என்று நீங்கள் கூறுங்கள், முஸ்லிம்களே என்று அழைக்க சொல்லி யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று முஸ்லிம்களே என்று அழைக்க சொல்லக்கூடிய மக்களே என்றால் உலக மக்கள் யாவரையும் அந்த வார்த்தை எடுத்துக்கணும். உலக மக்களே, உலக மாந்தர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் இறை தூதராக வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஏன் அவ்வாறு சொல்கிறான் என்றால் உங்களுடைய வழிகாட்டுதல் இருக்கிறதே, உங்களுடைய பண்பாடுகள் இருக்கிறதே, உங்களுடைய போதனைகள் இருக்கிறதே, அத்தனையும் அது மூமின்களுக்கு மட்டும் வழிவகுக்கக்கூடியதல்ல, நல்வழிப்படுத்தக்கூடியதல்ல, மாறாக அத்தனை மக்களுக்கு. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளில் எத்தனையோ போதனைகள். சாதாரணமாக ஒரு பொருளை சாப்பிடலாம், சாப்பிட வேண்டாம் என்று கூறுகிறார்கள் என்றால் அதை எப்படி சாப்பிடுவது, எப்படி சாப்பிடக்கூடாது என்று கூறுகிறார்கள் என்றால் அதில் பல்வேறுபட்ட மருத்துவ நன்மைகள். உதாரணத்துக்கு நாம் பலமுறை சொல்லியிருக்கிறோம், நாம் குடிக்கின்ற அந்த குடிபானத்திலே ஒரு ஈ விழுந்து விட்டால் உடனே அந்த ஈயை மறுபடியும் நீங்கள் அதை நீக்கி அதற்கு பின்பு நீங்கள் என்ன செய்யுங்கள், அந்த பானத்தை பருகுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கையுள்ளதற்கான காரணத்தை சொன்னார்கள். ஈயினுடைய அந்த 2 ரெக்கைகளில் ஒரு ரெக்கையில் விஷம் இருக்கிறது, மற்றொரு ரெக்கையில் மருந்து இருக்கிறது. எந்த இறக்கையில் இறகுகளில் விஷம் இருக்கிறதோ அந்த பக்கமாகத்தான் அது விழும். எனவே அந்த விஷத்திற்கு மருந்து அது இன்னொரு ரெக்கையில் இருக்கிறதுனால் அதை நீங்கள்
அந்த ஈயை அந்த பானத்திலே மூடி எடுத்து விட்டார் என்றால் அந்த விஷம் முறிந்துவிடும். அதற்கு பின்பு சாப்பிடுவதனால் அந்த பானத்தில் நமக்கு தீய விளைவு ஏற்படாது என்று சொன்ன பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டுள்ளது. அது உண்மையிலும் உண்மை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது, சொல்வதற்கு நேரம் அதிகம் தேவை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள் அத்தனையுமே மூமின்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, உலக மக்கள் யாவருக்கும் உரியது. அவர்கள் மத நல்லிணக்கத்தை போதித்தார்கள், மனித நேயத்தை போதித்தார்கள், முஸ்லிம்களுக்கு அவர்கள் நல்வழி காண்பித்தார்கள். முஸ்லிம்கள் அல்லாதோடு அவர்கள் இணக்கமாக நடந்து கொண்டார்கள். அவ்வாறு தான் நமக்கு அவர்கள் போதிக்கவும் செய்திருக்கிறார்கள். எல்லோரிடத்திலும் நீங்கள் சமமாக பழகுங்கள், உண்மையாக பழகுங்கள், யதார்த்தமாக பழகுங்கள், யாருக்கும் நீங்கள் மோசம் செய்யாதீர்கள், யாருக்கும் துரோகம் பண்ணாதீர்கள், நீங்கள் சத்தியத்தின் வழியே செல்லுங்கள் என்கிற அந்த போதனை பொதுவான போதனை அல்லவா? அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தின் வாயிலாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறான். இந்த தகவலை நாம் மட்டும் தெரிந்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் அதை எடுத்து செல்கிற போது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை பெருமையை புரிந்து கொள்வதோடு இஸ்லாத்தின் முஸ்லிம்களுடைய மகிமையை தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாஹிதாவா.